Hello everyone. இந்த வீடியோல நாம The Adventures of Don Quixote lesson பார்க்க போறோம். Okay. First பாருங்க. Once upon a time in a village called La Manche in Spain there lived a man who loved to read about knights. ஸோ என்ன சொல்றாங்க, ஒரு காலத்துல வந்து லா மான்ச்சேன்ற வில்லேஜ்ல வந்து ஒரு ஓல்ட் மேன் வாழ்ந்துட்டு வந்தாரு. அவருக்கு வந்து நைட்ஸை பற்றின கதைகள்லாம் படிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நைட்ஸ்னா யாரு? போர் வீரர்களை தான் நைட்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா? Okay. Every day he would read about courageous knights and the incredible adventures they had. ஸோ டெய்லியுமே வந்து அவர் வந்து கரேஜியஸ் நைட்ஸை பற்றியும் அவங்களோட இன்க்ரெடிபிள் அட்வென்ச்சர்ஸ்னால் அன்பிலீவபிள் அட்வென்ச்சர்ஸ் நிறையா அவங்களாம் பண்ணியிருப்பாங்களே. ஸோ அதெல்லாம் பற்றி அவருக்கு படிக்கிறதுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். He was so absorbed in these stories that he hardly remembered to eat or sleep. இவருக்கு வந்து இந்த கதைகளில் வந்து ரொம்ப அப்சர்வ்னா ரொம்ப அவருக்கு வந்து அப்படியே ஈர்த்து அவருக்கு வந்து அந்த கதைகள்லாம் ரொம்ப பிடிக்கும். எப்படின்னா அவர் வந்து சம்டைம்ஸ் சாப்பிட தூங்க கூட மறந்துடுவார். அந்த அளவுக்கு அவர் கதைகள் படித்தார்னா அப்படியே படிச்சுக்கிட்டே இருப்பார். தி டேஸ் ஆஃப் நைட்ஸ் அண்ட் ஸ்குயிர்ஸ் ஆஃப் எக்ஸைட்டிங் அட்வென்ச்சர்ஸ் அண்ட் ரொமான்சஸ் கம்ஸ் அலைவ் இன் தி ஹிலாரியஸ் அக்கவுண்ட் ஆஃப் டான் கிஹோத்தேஸ் ட்ராவல்ஸ். ஸோ அந்த நைட்ஸ்லாம் வாழ்ந்துருப்பாங்க. அந்த டேஸு அவங்களோட எக்ஸைட்டிங் அட்வென்ச்சர்ஸ் ரொமான்சஸ்லாம் வந்து திருப்பி வந்து வரும். எப்படி வந்து ஹிலாரியஸ் அக்கவுண்ட் ஆஃப் டான் கிஹோத்தேஸ் ட்ராவல்ஸ். ஸோ ஹிலாரியஸ்னா என்டர்டெய்னிங். ஓகேவா? ஸோ டான் கிஹோத்தேயோட என்டர்டெய்னிங் அக்கௌண்ட்டில் வந்து அவரோட ட்ராவல்ஸில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. As years passed, Don Quixote imagines himself placed in the world of knights. ஸோ நாட்கள் வந்து போக போக அவர் வந்து டெய்லி படிக்கிறார்ல. ஸோ அதில் வந்து அவருக்கு இமேஜினேஷனில் வந்து அவரே வந்து ஒரு நைட்ஸ் இருக்கிற வேர்ல்டில் வந்து அவரே இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கிறாரு. He convinces Sancho Panza, a peasant from the same village, to be his squire. ஸோ சான்சோ பான்சான்ற ஒருத்தரை வந்து அந்த வில்லேஜில் இருக்கிற ஒருத்தரை வந்து அவர் கன்வின்ஸ் பண்ணி அவர் கூட ஸ்கொயர்னா ஒரு நைட் கூட ஒரு அட்டெண்டர் மாதிரி இருப்பாங்க. ஸோ அவங்க தான் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சான்சோ பான்சான்றவரை வந்து அவர் டான் கிஹோத்தே வந்து கன்வின்ஸ் பண்ணி அவரோட ஸ்கொயரை. சரி, ஓகே, இப்போ நம்ம வந்து கதைக்குள்ளே போகலாம். Don sets on a journey in search of a square. He meets Sancho Panza. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவர் வந்து ஒரு நைட் தானே, இமேஜினேஷனில் அவர் நைட்டாக கன்சிடர் பண்ணிக்கிட்டாரு. ஸோ அவர் வந்து ஒரு ட்ராவலில் போகிறாரு. அவர் ஒரு ஸ்கொயரை தேடி போகிறாரு. ஸோ அவர் வந்து அப்போ தான் சான்சோ பான்சாவை மீட் பண்ணுறாரு. ஸோ அவர் வந்து கேட்குறாரு, சான்சோ, how would you like to become my servant and accompany me on a great adventure? ஸோ அவர் வந்து சான்சோ கிட்டே கேட்குறாரு, உனக்கு வந்து என் கூட சர்வெண்ட்டாக வர்றதுக்கு ஓகேவா? என்னை வந்து அக்கம்பெனி பண்ணு, கிரேட் அட்வென்ச்சர்ஸ்க்கு அக்கம்பெனி பண்ணுறதுக்கு உனக்கு ஓகேவா? வரியா என் கூட அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு என்ன கேட்குறாரு சான்சோ, யுவர் சர்வெண்ட், உன்னோட சர்வெண்ட்டாவா அப்படின்னு வந்து கொஸ்டினோட கேட்குறாரு. அதுக்கு டான் என்ன சொல்கிறார் பாருங்க, எஸ், இஃப் யூ சர்வ் மீ ஃபெய்த்ஃபுல்லி அண்ட் ஹானஸ்ட்லி ஐ வில் ரிவார்ட் யூ வித் அன் ஐலாண்ட். ஸோ ஆமாம், என்னோட சர்வெண்ட்டாக தான். இப்போ நீ வந்து ரொம்ப ஃபெய்த்ஃபுல்லாக ஹானஸ்ட்டாக என் கூட இருந்தனா நான் வந்து உனக்கு கடைசியில் ஒரு ஐலாண்டை வந்து உனக்கு பரிசாக தருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு சான்சோ என்ன சொல்கிறாரு, அன் ஐலாண்ட், ஆர் யூ சீரியஸ்? ஒரு ஐலாண்ட் தருவியா, நிஜமாவா அப்படின்னு கேட்குறாரு. ஐ ஓவ் இட் அப்பான் மை ஹானர் ஆஸ் அ நைட், ஸோ வில் யூ கம் வித் மீ? ஸோ நான் வந்து ஒரு நைட்டாக சொல்கிறேன், கண்டிப்பாக தருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீ என் கூட வரியா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு சான்சோ என்ன சொல்கிறாரு, எஸ் மாஸ்டர், ஐ வில் கம் வித் யூ. ஓகே, நான் உங்கள் கூட வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. The two men set out on a journey together. ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து ஜேர்னிக்கு போகிறாங்க. On the hill in front of them they could see a large old windmill. ஸோ ரெண்டு பேரும் போயிட்டு இருக்கும்போது ஒரு ஹில்லுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஓல்டு விண்மில் பார்க்குறாங்க. பழைய விண்மில் வந்து இருக்குது, பெருசாக இருக்குது. When he saw it, Don Quixote's eyes began to sparkle. ஸோ டான் கிஹோத்தே வந்து அதை பார்க்கும்போது அவரோட ஐஸ்லாம் வந்து ஸ்பார்க்கிள் ஆக ஆரம்பிச்சிச்சு. Look Sancho, how dare that hideous ogre block our path. ஸோ ஏன் அவரோட ஐஸ் ஸ்பார்க்கிள் ஆக ஆரம்பிச்சிச்சு? ஏன்னா அவர் வந்து அதை வந்து ஒரு பெரிய ஊகர் நினச்சிட்டாரு. ஊகர்னா என்னது? மான்ஸ்டர் ஆர் ஜெயிண்ட்டை தான் அப்படி சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அவர் என்ன சொல்கிறார், லுக் சான்சோ, how dare that hideous ogre block our path. அந்த பெரிய ஊகர் வந்து நம்ம பாதையை எப்படி பிளாக் பண்ணலாம் அப்படின்னு கோவத்தோட கேட்குறாரு. அதுக்கு சான்சோ என்ன சொல்கிறாரு, வாட் அண்ட் ஊகர், வேர் மாஸ்டர், தட்ஸ் அ விண்மில். என்னது, ஊகரா? எங்கே இருக்கு? அது ஒரு விண்மில் அப்படின்னு சொல்கிறாரு. ஐ டெல் யூ தீஸ் ஆர் ஊகர்ஸ் அண்ட் இஃப் யூ ஆர் அஃப்ரைட் ஆஃப் தெம் கோ அசைட் அண்ட் சே யுவர் ப்ரேயர்ஸ் வைல் ஐ என்கேஜ் தெம் இன் காம்பட்.
ஸோ டான் கிஹோத்தே என்ன சொல்கிறாரு, அது வந்து ஊகர் தான், உனக்கு அப்படி பயமாக இருந்துச்சுன்னா நீ வந்து ஓரமாக போய் நின்று உன்னோட ப்ரேயர்ஸை சொல்லிட்டுரு, நான் வந்து அது கூட போய் சண்டை போடுறேன். காம்பேட்னா ஃபைட் பிட்வீன் 2 ஆர்ம்ஸ் தான் காம்பேட்னு சொல்லுவாங்க, ஓகேவா. ஸோ நான் போய் அதை கூட காம்பேட், அதாவது சண்டை போடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அவர் வந்து வேகமாக குதிரையோட போகிறாரு முன்னாடி. சான்சோ என்ன சொல்கிறாரு, மாஸ்டர் தட்ஸ் அ விண்மில், மாஸ்டர் அது வந்து ஒரு விண்மில் தான், ஊகர் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. டான் கிஹோத்தே ஃப்ளூ டுவர்ட்ஸ் தி விண்மில் அண்ட் கொலைடட் வித் இட். ஸோ டான் கிஹோத்தே என்ன பண்ணுறாரு, வேகமாக போய் பறந்து போய் அந்த விண்மில்ல அடிக்கிறதுக்கு போகிறாரு. போய் அதை வந்து அடிக்கிறாரு. கொலைட்னா அதை வந்து இடிக்கிறாங்க, ஓகேவா. ஹூ ப்ரிப்பேர் டு ஃபேஸ் மை ஸ்பியர் ஊகர். ஸோ என்ன சொல்லிகிட்டே போகிறாரு, என்னோட ஸ்பியர்னா என்னோட வாளுக்கு பதில் சொல்கிறதுக்கு நீ ரெடி ஆயிடு அப்படின்னு சொல்லிட்டு பறந்து போய் அதை அடிக்க போகிறாரு. அன்ஃபார்ச்சுனேட்லி சான்சோஸ் ஷவுட்ஸ் அண்ட் வார்னிங்ஸ் பாஸ்ட் அன்ஹெர்ட். ஸோ சான்சோ சொன்னார்ல அது வந்து ஒரு விண்மில் தான், ஊகர் இல்லை அப்படின்னு சொன்னதெல்லாம் வந்து டான் கிஹோத்தே காதில் விழாமலேயே போயிடுச்சு. டான் கிஹோத்தே அண்ட் ரோசினேட் சார்ஜ் தி விண்மில் அட் ஃபுல் ஸ்பீட். ஸோ என்ன பண்ணுறாங்க, டான் கிஹோத்தேவும், ரோசினேட்னா அவரோட குதிரை, ஓகேவா. ஸோ அவரும் அந்த குதிரையும் சேர்ந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக விண்மில்லை நோக்கி போகிறாங்க. போய் ரொம்ப ஃபோர்ஸாக அதை இடிக்கிறாங்க, கொலைட் பண்ணுறாங்க, ஓகேவா. மாஸ்டர், ஆர் யூ ஆல் ரைட்? சி, ஐ டோல்ட் யூ இட் வாஸ் ஜஸ்ட் அ விண்மில். டிட் ஐ நாட் கிவ் யூ அ ஃபேர் வார்னிங்? ஸோ சான்சோ கிட்ட வந்து சொல்கிறாரு பாருங்க, மாஸ்டர் உங்களுக்கு ஒன்றும் இல்லையா, ஓகேவா நீங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. பாருங்கள், நான் வந்து உங்ககிட்ட முன்னாடியே சொன்னேன் அது வந்து ஒரு விண்மில் தான், ஊகர் இல்லை அப்படின்னு சொன்னேன். நான் வந்து உங்களுக்கு ஒரு வார்னிங் கொடுத்தேன்ல, நீங்கள் ஏன் போனீங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு டான் கிஹோத்தே என்ன சொல்கிறாரு, லுக் சான்சோ, தி ஊகர் இஸ் மோர் சீரியஸ்லி wounded than I am. ஸோ ஊகர் வந்து ரொம்பவே சீரியஸாக ஊண்டாயிருக்கு, என்னை விட அதுக்கு தான் பலமாக அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு டான் கிஹோத்தே என்ன சொல்கிறாரு பாருங்க, listen to me Sancho, someday people will write of our great exploits, but we must prove worthy of that honor by vanishing villains and upholding justice. Do you understand? ஸோ என்ன சொல்கிறாரு, எனக்கு கேளு சான்சோ, நான் ஒரு நாள் வந்து மக்கள் வந்து நம்மளோட கிரேட் எக்ஸ்ப்ளோர்ஸ்னால் நம்ம நிறையா பண்ணதெல்லாம் பற்றி எழுதுவாங்க. ஸோ நம்ம வந்து நிறையா வர்த்தியானா அவங்க எழுதுகிற அளவுக்கு வர்த்தியாக நம்ம வந்து நிறையா வில்லனெல்லாம் வந்து அழித்து ஜஸ்டிஸை வந்து நிலைநாட்டணும், உனக்கு புரியுதா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு சான்சோ என்ன சொல்கிறாரு, யூ ஆர் அப்சல்யூட்லி ரைட், யூ ஆர் அ கிரேட் நைட் இன்டீட் அண்ட் யூ ஹாவ் டிஃபீட்டட் தி ஃபியர்சம் விண்மில் பீஸ்ட். ஆமாம், நீங்கள் சொன்னது கரெக்ட் தான், நீங்கள் ஒரு பெரிய கிரேட் நைட் தான், பெரிய போர் வீரர் தான், நீங்கள் வந்து ஒரு பெரிய விண்மில் பீஸ்டையே டிஃபீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சான்சோ சொல்கிறாரு. In fact, the windmill was working perfectly fine. Sancho did his best to dissuade Don Quixote from attempting anything else reckless. ஸோ நல்ல வேலை விண்மில் வந்து நல்லா தான் வேலை செய்யுது. ஸோ அவர் வந்து டான் கிஹோத்தே வந்து போய் அதை அடித்தார்ல, ஸோ ஆனாலும் விண்மில் நல்லா தான் வேலை செய்யுதுன்னு சொல்லிட்டு சான்சோ வந்து அதுக்கப்புறம் இந்த மாதிரி டான் கிஹோத்தே வந்து எதுவும் இந்த மாதிரி அட்டெம்ப்ட் இந்த மாதிரி எதையும் டேமேஜ் பண்ணாமல் அவர் வந்து பார்த்துக்கிட்டாரு. As Don Quixote and Sancho passed a farm, they saw a thick cloud of dust appeared. ஸோ ரெண்டு பேரும் வந்து போயிட்டு இருக்கும் போது ஒரு ஃபார்மை கிராஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு திக் டஸ்ட், கிளவுட் ஆஃப் டஸ்ட்னா நிறையா புகை வந்து இருக்குது. ஏன்னா அங்கே வந்து ஃபுல்லாக ஆடுகள்லாம் இருக்குது, ஷீப்ஸ்லாம் அங்கே இருக்குது, ஃபார்ம்லாம் இருக்கும்ல, அனிமல்ஸ்லாம் இருக்கும்ல. ஸோ அங்கே வந்து ஷீப்ஸ்லாம் நிறையா இருக்கனால ஃபுல்லாக டஸ்ட்லாம் வந்து வருது, ரொம்ப திக் டஸ்ட் வந்து மேலே எழும்பி வருது. Don told him that there was undoubtedly a prodigious army marching in their direction. ஸோ டான் வந்து சான்சோ கிட்ட என்ன சொல்கிறாரு, அங்கே வந்து ஒரு பெரிய ஆர்மி வந்து நம்மளை நோக்கி மார்ச் பண்ணிகிட்ருக்கு, அதில் வந்து எந்த டவுட்டும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அந்த திக் கிளவுட் ஆஃப் டஸ்ட்டை பார்த்துட்டு ஒரு ஆர்மின்னு நினச்சிட்டு அவர் சொல்கிறாரு, நம்மளை நோக்கி ஒரு பெரிய ஆர்மியே வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. Don started to name the leaders and principal knights in each army and to describe the different nations represented. ஸோ டான் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, எல்லா லீடர்ஸ்க்கும் நேம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. நேம் கொடுத்து பிரின்சிபல் நைட்ஸ்லாம் யார் யாருன்னு சொல்லி நேம்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. தென் அவங்களோட நேஷன்ஸை கூட சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ டான் கிஹோத்தே என்ன சொல்கிறாரு பாருங்க, ஹவு நவ் அட்லீஸ்ட் யூ மஸ்ட் ஹியர் தி நெய்யிங் ஆஃப் ஸ்டீட்ஸ், தி சவுண்ட்ஸ் ஆஃப் ட்ரம்பட்ஸ் அண்ட் தி ரேட்லிங் ஆஃப் ட்ரம்ஸ். ஸோ ஹவு நவ்னா இப்போ இப்போயாவது உனக்கு சவுண்ட்லாம் கேட்குதா? நெய்யிங் ஆஃப் ஸ்ட்ரீட்ஸ்னால் குதிரைகள்லாம் வரும்போது சவுண்ட் வரல, அதுதான் அப்படி சொல்லுவாங்க.
அப்புறம் சவுண்ட் ஆஃப் ட்ரம்பெட்லாம் ஊதிட்டே தானே வருவாங்க, போருக்கு வரும்போது சவுண்ட் கொடுத்துட்டே தானே வருவாங்க. ஸோ அதெல்லாம் கேட்குதா அவனுக்கு? ட்ரம்பெட்டோட சவுண்டு, ட்ரம்ஸோட சவுண்ட்லாம் கேட்குதா, இப்பயாவது கேட்குதா அப்படின்னு கேட்குறாரு டான் கிஹோத்தே. ஸோ அதுக்கு சான்சோ என்ன சொல்கிறாரு? ஐ ஹியர் நத்திங் பட் தி ப்ளீட்டிங் ஆஃப் மெனி ஷீப்ஸ் அண்ட் லேம்ப்ஸ். ஸோ எனக்கு எதுவும் கேட்கல, ஷீப்போ லேம்போட சவுண்டு தவிர வேறு எதுவும் கேட்கல. ப்ளீட்டிங்னா ஷீப் கொடுக்குற சவுண்டோட நேம், ஓகேவா? ப்ளீட்டிங் ஆஃப் மெனி ஷீப் அண்ட் லேம்ப், அதோட சவுண்ட் மட்டும் தான் எனக்கு கேட்குது, வேறு எதுவும் கேட்கல அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதுக்கு டான் என்ன சொல்கிறாரு? யுவர் ஃபியர்ஸ் ப்ரிவெண்ட் யூ ஃப்ரம் ஹியரிங் ஆர் சீயிங் அரைட், பட் இஃப் யூ ரெஃப்யூஸ் டு ஃபாலோ மீ டு தி பேட்டில் ஸ்டாண்ட் அசைட் அண்ட் ஐ வில் கோ ஆன் அலோன். ஸோ அவர் என்ன சொல்கிறாரு? நீ வந்து பயப்படுற, உன்னோட பயம் தான் அதெல்லாம் கேட்க விட மாட்டேங்குது, பார்க்கறதுக்கும் விட மாட்டேங்குது. அந்த போர் வீரர்கள்லாம் வர மாதிரி டான் கிஹோத்தே தெரிஞ்சுதுல. ஸோ அதெல்லாம் வந்து சான்சோக்கு தெரியலன்னு சொன்னனால நீ பயப்படுறனால தான் அதெல்லாம் தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாரு. நீ வந்து என்னை பேட்டிலில் பின்தொடரலைன்னா பரவாயில்ல, நீ வந்து ஓரமாக நில்லு, நான் மட்டும் போய் சண்டை போட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ சான்சோ என்ன சொல்கிறாரு? ஹோல்ட் சார், கம் பேக், ஐ என்ட்ரீட், வாட் மேட்னஸ் இஸ் திஸ், தே ஆர் வெரிலி பட் ஷீப் அண்ட் லேம்ப்ஸ். ஸோ என்ன சொல்கிறாரு? நில்லுங்க சார், ஹோல்னா வெயிட் பண்ணுங்க, போகாதீங்க அப்படின்றது தான் ஹோல்னு சொல்லுவாங்க. ஸோ போகாதீங்க, திருப்பி வந்துருங்க, இது என்ன மேட்னஸ்னால் இது என்ன மடத்தனமாக இருக்குது, ஷீப்ஸை பார்த்து நீங்கள் ஆர்மின்னு சொல்லிட்டு பாவம் ஷீப்ஸை போய் தாக்க போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாரு. டான் கிஹோத்தே செட் தி ஸ்பர்ஸ் டு ரோசினேட் அண்ட் சார்ஜ் இன் டு தி மிஸ்ட் ஆஃப் தி ஷீப். ஸோ டான் கிஹோத்தே என்ன பண்ணுறாரு? ஸ்பர்ஸ்னால் இந்த குதிரையெல்லாம் நம்ம காலில் ஒன்று அடிப்போம்ல, காலில் ஒன்று மாட்டியிருப்பாங்க. ஸோ அதை வச்சு நம்ம குதிரையை அடித்தா அது வேகமாக போகும், ஓகேவா? ஸோ அதை வச்சு ரோசினேட்னா அந்த குதிரை, ஸோ அந்த குதிரையை அடித்து அவர் வந்து வேகமாக, அந்த மிஸ்ட்னா புகை, டஸ்ட் இருக்குல்ல, அதுதான் மிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து ஷீப்ஸுக்கு நடுவில் வருதுல்ல, ஸோ அதுக்கு நேராக அவர் வந்து வேகமாக போகிறாரு, அவரும் அந்த குதிரையும் சேர்ந்து. அட் திஸ் தி ஃப்ரைட்டன்ட் அனிமல்ஸ் ஃப்ளெட் ஹெல்டர் ஷெல்டர். ஸோ இவரும் அவர் குதிரையும் வேகமாக வரதை பார்த்துட்டு மற்ற ஷீப்ஸ்லாம் பயந்து போய் வேகமாக ஓட ஆரம்பிச்சிருச்சு அங்கிட்டும் இங்கிட்டும். தி ஷெப்பர்ட்ஸ் சீயிங் தி காஸ் ஆஃப் தேர் டிஸார்டர் பெல்ட்டிங் ஸ்டோன்ஸ் தட் சூன் ஹி ஃபெல் wounded டு தி கிரவுண்ட். ஸோ இதை பார்த்த ஷெப்பர்ட்ஸ்லாம் அவரோட டிஸார்டர்னா அவரோட இயலாமையை புரிஞ்சுக்கிட்டு ஸ்டோன்ஸ் எல்லாம் எடுத்து அடிக்க ஆரம்பிச்சிட்டார். ஸோ அவர் வந்து கீழே விழுந்துட்டார் கிரவுண்டில். ஹா, டிட் யூ see those cowards run? They are right to fear Don Quixote. ஸோ அங்கேருந்து ஷெப்பர்ட்ஸ்லாம் என்ன பேசிக்கிறாங்க? சிரிச்சுட்டு, நீ பார்த்தியா அங்கே இருந்த கோவர்ஸ்னா பயந்தாங்க கோழிங்களை தான் அப்படி சொல்லுவாங்க, ஓகேவா? அவங்களாம் ஓடினதை பார்த்தியா? டான் கிஹோத்தேவை பார்த்து அவங்களாம் பயந்து போய் ஓடிட்டாங்க அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க. லுக், இட்ஸ் டான் கிஹோத்தே தி மேட்மேன். அங்கே பாரு, அது வந்து டான் கிஹோத்தே, அது வந்து ஒரு மேட்மேன்னா பைத்தியம் அப்படி தான் சொல்லுவாங்க, ஓகேவா? ஸோ அங்கே பாரு, டான் கிஹோத்தே வந்து ஒரு மென்டல் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க அவங்கலாம். தி லோக்கல் பீசன்ட் ஆல் தாட் டான் கிஹோத்தே வாஸ் கிரேசி. தே லாஃப்ட் அண்ட் டாண்டட் ஆஸ் ஹீ பாஸ்ட். ஸோ அங்கே இருந்த லோக்கல் பீசன்ட் வந்து டான் கிஹோத்தே வந்து ரொம்ப கிரேசி அப்படின்னு நினச்சிட்டு போயிட்டாரு. அப்புறம் அங்கே இருந்தவங்களாம் வந்து அவர் போனதும் சிரித்து அவரை பற்றி கிண்டல் பண்ண ஆரம்பித்தாங்க. வாட் கைண்ட் ஆஃப் பீஸ் டிட் யூ டிஃபீட் திஸ் டைம்? ஹா. ஸோ அவங்க சிரிச்சுக்கிட்டே என்ன சொல்கிறாங்க? இந்த வாட்டி நீங்கள் எந்த கைண்ட் ஆஃப் பீஸ்ட், எந்த வகையான பீஸ்ட்டை டிஃபீட் பண்ணீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஒருத்தவங்க என்ன சொல்கிறாங்க? டிட் யூ ஃபைனலி கெட் தோஸ் ஈவில் ஷீப்ஸ்? ஹா. ஸோ நீங்கள் கடைசியில் அந்த ஃபைனலி ஈவில் ஷீப்ஸ் எல்லாம் நீங்கள் கைப்பற்றினீங்களா அப்படின்னு கேட்டுட்டு சிரிக்கிறாங்க. எல்லாரும் சேர்ந்து அந்த டான் கிஹோத்தேவை கிண்டல் பண்ணுறாங்க. ஓ நோ மாஸ்டர், லிசன் வெரி கேர்ஃபுல்லி, தே ஆர் நாட் வெல்கமிங் அஸ், தே ஆர் மாக்கிங் யூ. ஸோ சான்சோ என்ன சொல்கிறார்? மாஸ்டர் கவனமாக கேளுங்க, அவங்க வந்து உங்களை வெல்கம் பண்ணல. வெல்கம்னா இந்த இடத்துல எப்படி சொல்கிறாங்கன்னா, உங்களை வந்து அவங்க பாராட்டலை, உங்களை அவங்க கேலி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு டான் கிஹோத்தே என்ன சொல்கிறாரு? சான்சோ, லுக், see how the people welcome us, they must have heard of our great deeds. சான்சோ, பாரு, நம்ம மக்கள்லாம் நம்மளை எப்படி பாராட்டுறாங்க, அவங்கெல்லாம் வந்து நம்மளோட கிரேட் டீட்ஸ், நம்ம பண்ண பெருமைகள்லாம் வந்து அவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும், அதனால தான் அப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. டான் கிஹோத்தே did not understand and thought the people were cheering for them. ஸோ டான் கிஹோத்தேக்கு வந்து புரியவே இல்லை அவங்க ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு. அவங்க வந்து அவர் என்ன நினச்சிக்கிட்டாரு? நம்மளை வந்து எல்லோரும் சேர் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டாரு. அவங்கெல்லாம் அவரை கேள்வி பண்ணுறது அவருக்கு புரியவே இல்லை. வெரி வெல், we shall speak no more of this today, but we need more adventurous Sancho. ஸோ டான் கிஹோத்தே என்ன சொல்கிறாரு?
சரி ஓகே, நம்ம இதை பற்றி இதுக்கு மேலே இன்னைக்கு பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னும் நிறைய அட்வென்ச்சர்ஸ் பண்ணணும் சான்சோ அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதுக்கு சான்சோ என்ன சொல்கிறாரு, எஸ் மாஸ்டர், வி நீட் மோர் அட்வென்ச்சர்ஸ். ஆமாம் மாஸ்டர், நம்ம வந்து நிறைய அட்வென்ச்சர்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. ரிட்டர்ன் டு ஹிஸ் எஸ்டேட், டான் கிஹோத்தே realized that all these adventures were simply a product of his imagination. Don Quixote never embraced himself further by going on any more quests. ஸோ டான் கிஹோத்தே வந்து அவரோட வீடு எஸ்டேட்னா அவரோட இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான் அவருக்கு ரியலைஸ் ஆகுது அவர் பண்ண அட்வென்ச்சர்ஸ்லாம் வந்து சும்மா அவரோட ஒரு இமேஜினேஷன் தான், அது எதுவுமே வந்து உண்மை கிடையாது, அது எல்லாமே அவரோட இமேஜினேஷனால தான் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு புரிய வருது. ஸோ அவரே வந்து எப்பயுமே வந்து எம்ப்ரேஸ்டான பெருமையாக காட்டிக்க மாட்டார். பட் ஹிஸ் ஹவுஸ் வுட் ஆல்வேஸ் பி ஃபுல் ஆஃப் சில்ட்ரன் டு தோஸ் he would tell the most fantastic stories about knights, squares and noble quests, and all lived happily together, going on many more adventures in their imagination. ஆனால் என்ன சொல்கிறாங்க, அவர் வீட்டில் வந்து ஃபுல்லாக குழந்தைங்களாக இருப்பாங்களாம், சில்ட்ரன்ஸாக இருப்பாங்களாம். ஸோ அந்த சில்ட்ரன்ஸ் கிட்டலாம் வந்து அவர் வந்து நிறையா ஃபென்டாஸ்டிக் ஸ்டோரிஸ்னால் நல்ல நல்ல ஸ்டோரிஸ்லாம் சொல்லுவார். நைட்ஸை பற்றி, ஸ்கொயர்ஸை பற்றி, அப்புறம் நோபல் குவெஸ்ட்டை பற்றிலாம் நிறையா ஸ்டோரிஸ் சொல்லுவார். அப்புறம் அவங்க எல்லோரும் சேர்ந்து ஜாலியாக இருந்தாங்களாம். நிறையா கோயிங் ஆன் மெனி மோர் அட்வென்ச்சர்ஸ் இன் தேர் இமேஜினேஷன். ஸோ அவங்க இமேஜினேஷன்லேயே நிறைய அட்வென்ச்சர்ஸ்லாம் பண்ணி ஜாலியாக இருந்தாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு அந்த ஸ்டோரி நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம அதுக்கு பின்னாடி இருக்க ஆன்சர் தி ஃபாலோயிங்க்கு ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். வாட் கைண்ட் ஆஃப் புக்ஸ் டிட் டான் கிஹோத்தே லைக் டு ரீட்? வாட் வேர் தோஸ் புக்ஸ் லைக்? ஸோ என்ன கேட்குறாங்க, டான் கிஹோத்தேக்கு எந்த கைண்ட் ஆஃப் புக்ஸ்லாம், எந்த மாதிரியான புக்ஸ்லாம் படிக்க பிடிக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறம் இன்னொரு கொஷின் கேட்டிருக்காங்க பாருங்கள், வாட் வேர் தோஸ் புக்ஸ் லைக்? அப்புறம் அந்த புக்ஸ்லாம் எந்த மாதிரியான புக்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க, எந்த மாதிரி கதைகள் இருக்கிற புக்ஸ் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ டான் கிஹோத்தே லைக்டு டு ரீட் புக்ஸ் அபவுட் நைட்ஸ். ஸோ டான் கிஹோத்தேக்கு வந்து நைட்ஸை பற்றின புக்ஸ் தான் படிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ டான் கிஹோத்தே லைக்டு டு ரீட் புக்ஸ் அபவுட் நைட்ஸ். தி புக்ஸ் கண்டைன்ட் ஸ்டோரிஸ் அபவுட் கரேஜியஸ் நைட்ஸ் அண்ட் தேர் இன்க்ரெடிபிள் அட்வென்ச்சர்ஸ். ஸோ இது வந்து செகண்ட் கொஷனுக்கான ஆன்சர். அந்த புக்ஸில் வந்து என்ன மாதிரியான கதைகள் இருக்கான், கரேஜியஸ் நைட்ஸை பற்றின கதைகள், அப்புறம் அவங்களோட இன்க்ரெடிபிள் அட்வென்ச்சர்ஸ்னால் அன்பிலீவபிள் அட்வென்ச்சர்ஸ் பற்றின கதைகள்லாம் அந்த புக்கில் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான புக்கை தான் டான் கிஹோத்தேக்கு படிக்க ரொம்ப பிடிக்கும். ஓகேவா? ஓகே, செகண்ட் கொஸ்டின் இது, வாட் எஃபெக்ட் டூ தி திங்ஸ் டான் கிஹோத்தே ரீட்ஸ் ஹேவ் ஆன் ஹிம்? ஸோ என்ன கேட்குறாங்க, எந்த மாதிரியான எஃபெக்ட்ஸ்லாம் அவர் ரீட் பண்ணுறனால அவர் மேலே அவர் ஃபீல் பண்ணார்னு கேட்குறாங்க. ஸோ அவர் வந்து டெய்லியுமே வந்து புக்ஸு நைட்ஸை பற்றின புக்ஸ்லாம் படிப்பார்ல, ஸோ அதனால அவர் மேலே அவர் வந்து என்ன எஃபெக்ட்ஸ்லாம் ஃபீல் பண்ணார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ டான் கிஹோத்தே வாஸ் கம்ப்ளீட்லி ஆக்குபைட் பை தி ஸ்டோரிஸ் அண்ட் ஹி ஹார்ட்லி ரிமெம்பர்டு டு ஈட் அண்ட் ஸ்லீப். ஸோ அவர் வந்து எப்போ பார்த்தாலும் புக்ஸ் படிச்சுட்டே இருப்பார்ல, ஸோ அந்த புக்ஸ் படிக்கிறனால அவர் சாப்பிட தூங்க கூட மறந்துடுவார். கரெக்டாக? சம்டைம்ஸ் ஹீ இமேஜின்ட் ஹிம்செல்ஃப் இன் தி வேர்ல்ட் ஆஃப் நைட்ஸ். ஸோ அதனால அவரே வந்து ஒரு வேர்ல்ட் ஆஃப் நைட்ஸில் இருக்கிற மாதிரி அவரே இமேஜின் பண்ணிப்பார். ஸோ அதுதானே ஃபுல் கதையும், அவர் வந்து இமேஜின் பண்ணிப்பார்ல. ஸோ இமேஜின் பண்ணி அவரே நிறைய அட்வென்ச்சர்ஸ்லாம் பண்ணுவார், அதுதான் வந்து ஸ்டோரி. கரெக்டாக? ஸோ அந்த புக்ஸ் வந்து நிறையா அவர் படிக்கிறதுனால தான் அவருக்கு வந்து அந்த மாதிரி இமேஜினேஷன்லாம் வருது. அவரே வந்து அவர் நைட்ஸோட வேர்ல்டில் இருக்கிற மாதிரி இமேஜின்லாம் பண்ணிக்கிறாரு. ஓகே, தேர்ட் கொஸ்டின் இது, வை டிடன்ட் டான் கிஹோத்தே பிலீவ் சான்சோ பான்சா when Sancho told him the ogres were actually windmills? ஸோ என்ன கேட்குறாங்க, டான் கிஹோத்தே வந்து சான்சோ பான்சாவை ஏன் பிலீவ் பண்ணல? எப்போ சான்சோ வந்து சொன்னார்ல அது வந்து ஊகர்ஸ் இல்லை விண்மெல்ஸ் தான் அப்படின்னு சொன்னப்போ சான்சோவை ஏன் டான் கிஹோத்தே பிலீவ் பண்ணலை அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஊகர்ஸ்னால் ஜெயிண்ட். ஓகேவா? ஸோ சான்சோ பான்சா வந்து அது வந்து ஊகர்ஸ் இல்லை, அது வந்து வெறும் விண்மெல்ஸ் தான் அப்படின்னு சொன்னப்போ ஏன் டான் கிஹோத்தே அவர் சான்சோவை பிலீவ் பண்ணல அப்படின்னு கேட்குறாங்க. Don Quixote's mind was completely obsessed with the adventures of knights. ஸோ டான் கிஹோத்தேயோட மைண்ட் வந்து ஃபுல்லாகவே வந்து அந்த நைட்ஸை பற்றின அட்வென்ச்சர்ஸ் அந்த கதைகளாக வந்து ஓடிட்டு இருந்துச்சு. ஸோ ஃபுல்லாக வந்து அவர் இமேஜினேஷன் வேர்ல்டில் இருந்தார். ஹீ லிவ்ட் இன் தி வேர்ல்ட் ஆஃப் இமேஜினேஷன். ஸோ அவர் வந்து ஃபுல்லாக அவரோட இமேஜினேஷன் வேர்ல்டு தான் வாழ்ந்துட்டு இருந்தார். ஸோ when Sancho told that the ogres were actually windmills, he couldn't believe it. ஸோ அவர் வந்து ஃபுல்லாகவே அந்த நைட்ஸை பற்றின அட்வென்ச்சர்ஸ் அந்த இதில் வந்த கேரக்டர்ஸ்லாம் வந்து ஃபுல்லாகவே அவர் மைண்டில் ஓடிட்டு இருந்துச்சு. ஸோ ஃபுல்லாக அவர் வந்து இமேஜினேஷன் வேர்ல்டில் இருந்தனால அந்த விண்மெல்ஸை பார்க்கும்போது அவருக்கு வந்து ஊகர்ஸ் மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. அதனால அவர் வந்து சான்சோ சொல்லும் போது கூட அவரால் நம்ப முடியல, அது வந்து ஊகர்ஸ் இல்லை விண்மெல்ஸ்ன்னு சொல்லும் போது அவரால் நம்ப முடியல, அது வந்து ஊகர்ஸ் தான் அப்படின்னு நம்பினார்.
Okay, fourth question is, why do you think Sancho continued to journey with Don Quixote after the windmill incident? ஸோ என்ன கேட்குறாங்க, சான்சோ வந்து விண்மில் இன்சிடென்ட்க்கு அப்புறமும் கூட டான் கிஹோத்தே கூட ஏன் ட்ராவல் பண்ணாரு, ஏன் ஜேர்னி கண்டினியூ பண்ணாருன்னு கேட்குறாங்க. ஸோ சான்சோ வாஸ் அ ஃபெய்த்ஃபுல் சர்வெண்ட் டு டான் கிஹோத்தே. சான்சோ வந்து ஒரு உண்மையான சர்வெண்ட், டான் கிஹோத்தேயோட ஒரு உண்மையான சர்வெண்ட் தான் சான்சோ. He didn't want his master to get into any problem because of his imagination. ஸோ அவனோட மாஸ்டர் அதாவது டான் கிஹோத்தே வந்து அவரோட இமேஜினேஷனால வேற எந்த ப்ராப்ளமையும் மாட்டிக்க கூடாதுன்றனால அவர் கூடயே வந்து சான்சோவும் ட்ராவல் பண்ணான். ஸோ ஹி ட்ரைடு டு ப்ரிவென்ட் டான் கிஹோத்தே ஃப்ரம் சச் திங்ஸ் பை பீயிங் வித் ஹிம். ஸோ இந்த மாதிரி வேற எந்த ப்ராப்ளமையும் அவர் மாட்டிக்க கூடாதுன்றனால டான் கிஹோத்தே கூடயே வந்து இவனும் வந்து ட்ராவல் பண்ணி அவரை வந்து ப்ரிவென்ட் பண்ணான். ஓகே, ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்க. When Don Quixote sees the cloud of dust on the plain in the distance, what does he thinks causes it? ஸோ டான் கிஹோத்தே வந்து ஒரு cloud of dust பார்த்தாங்கள, பிளெயின்னா ஒரு பிளெயின் லேண்ட் ஃபார்மை தான் வந்து பிளெயின்னு சொல்லுவாங்க, ஓகேவா. தூரத்துலேருந்து அந்த cloud of dust பார்த்தப்போ டான் கிஹோத்தே வந்து அது என்னன்னு நினச்சாரு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ டான் கிஹோத்தே on seeing the cloud of dust on the plain thinks that a huge army is marching in his direction. ஸோ டான் கிஹோத்தே வந்து தூரத்தில் அந்த cloud ஆஃப் டஸ்ட்டை பார்த்தப்போ அவர் என்ன நினச்சாரு, அது வந்து ஒரு பெரிய ஆர்மி நம்மளை நோக்கி படையெடுத்து வராங்க, மார்ச் பண்ணிட்டு வராங்க அப்படின்னு நினச்சாரு. நம்ம கூட வார் பண்ணுறதுக்காக ஒரு பெரிய ஹியூஜ் ஆர்மியை வந்து நம்மளை பார்த்து மார்ச் பண்ணிட்டு வராங்க அப்படின்னு நினச்சாரு. ஓகே, சிக்ஸ்த் கொஸ்டின் பாருங்கள். சான்சோ சீஸ் 2 clouds of dust leading him to conclude that there are 2 armies. What does Don Quixote think will happen next? ஸோ சான்சோ வந்து 2 cloud ஆஃப் டஸ்ட் பார்த்துருக்காங்க. ஸோ டான் கிஹோத்தே வந்து என்ன கன்க்ளூட் பண்ணிட்டாரு, 2 ஆர்மிஸ் வருது அப்படின்னு கன்க்ளூட் பண்ணிட்டாரு. வாட் டஸ் டான் கிஹோத்தே திங்க் வில் ஹேப்பன் நெக்ஸ்ட்? ஸோ டான் கிஹோத்தே வந்து நெக்ஸ்ட் என்ன நடக்கும்னு அவர் வந்து நினைச்சாரு அப்படின்னு கேட்குறாங்க. டான் கிஹோத்தே திங்ஸ் தட் தி ஆர்மி மார்ச்சஸ் வித் ட்ரம்பெட்ஸ், ட்ரம்ஸ் அண்ட் வித் ஹார்சஸ் டு மேக் அ வார் வித் டான் கிஹோத்தே. ஹீ மேக்ஸ் ஹிம்செல்ஃப் ரெடி அண்ட் கெட் சார்ஜ் இன் தி மிஸ்ட் ஆஃப் தி ஷீப். ஸோ டான் கிஹோத்தே என்ன நினச்சாரு, அது வந்து ஒரு பெரிய ஆர்மி வித் ட்ரம்பெட்ஸ், ட்ரம்ஸ், ஹார்சஸ். இந்த ட்ரம்பெட்ஸ், ட்ரம்ஸ்லாம் வந்து சவுண்ட் கொடுத்துட்டே தானே வருவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து இது பண்ணிகிட்டே வராங்க, ஹார்சஸோடு வராங்க. டான் கிஹோத்தேவோட வார் பண்ணுறதுக்காக பெரிய ஆர்மியே வருது அப்படின்னு நினச்சாரு. அப்புறம் அவர் என்ன பண்ணார், அவர் வந்து ரெடி ஆகிட்டார். அவர் வார் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டு நிறையா ஷீப்ஸ் இருந்ததுல அதுக்கு நடுவில் போய் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அங்கே தானே டஸ்ட் வந்துச்சு. ஸோ அவர் வந்து சோல்ஜர்ஸ்ன்னு நினச்சி அவர் வந்து அங்கே போய் ஷீப்ஸை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாரு. ஓகே, செவன்த் கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் தி ரியாக்ஷன் ஆஃப் தி ஷெப்பர்ட்ஸ் வென் தே சி தட் டான் கிஹோத்தே இஸ் அட்டாக்கிங் தே ஷீப்ஸ்? ஸோ அவர் வந்து சோல்ஜர்ஸ்ன்னு நினச்சி ஷீப்ஸ் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சார் தானே. ஸோ ஷெப்பர்ட்ஸ்லாம் வந்து அதை பார்த்துட்டு, ஷெப்பர்ட்ஸ்னால் ஷீப்ஸை மேய்க்க வந்திருப்பாங்கள்ல, ஸோ அவங்கள தான் ஷெப்பர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ஷெப்பர்ட்ஸ் வந்து டான் கிஹோத்தே அவங்களோட ஷீப்பை அட்டாக் பண்ணுறதை பார்த்துட்டு என்ன ரியாக்ஷன் பண்ணாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, தி ஷெப்பர்ட்ஸ் சீயிங் டான் கிஹோத்தே அட்டாக்கிங் தேர் ஷீப்ஸ் பெல்ட் ஸ்டோன்ஸ் ஆன் ஹிம் டில் ஹி ஃபால்ஸ் wounded டு தி கிரவுண்ட். ஸோ ஷெப்பர்ட்ஸ்லாம் வந்து டான் கிஹோத்தே ஷீப்பை அட்டாக் பண்ணுறதை பார்த்ததும் என்ன பண்ணாங்க, பெல்ட் ஸ்டோன்ஸ்னால் ஸ்டோன்ஸ் எல்லாம் வந்து தூக்கி டான் கிஹோத்தே மேலே தூக்கி போட ஆரம்பிச்சிட்டாங்க. எது வரைக்கும் தூக்கி போட்டாங்க, அவர் வந்து ஊண்டாகி கீழே விழுற வரைக்கும். ஹார்ஸ் மேலே தானே உட்காந்துருந்தாரு. ஸோ அது மேலே இருந்து அவர் கீழே விழுற வரைக்கும் அவர் மேலே ஸ்டோன்ஸை தூக்கி போட்டுகிட்டே இருந்தாங்க ஷெப்பர்ட்ஸ்லாம். ஓகே, உங்களுக்கு இந்த ஸ்டோரி அண்ட் ஆன்சர் தி ஃபாலோயிங் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Contact 944 540 9416.